அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேத வசனத்தோடு ஒவ்வொரு நாளும் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு, முறுமுறுப்பு இருக்கக்கூடாதுங்க. வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், ஊழியத்தின் பாதையில் இருக்கலாம். எந்த ஒரு வேலையும் முறுமுறுப்பு இல்லாத முறுமுறுப்புன்னு செய்தோம்னா அந்த வேலை உருப்படாது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் மன சந்தோஷத்தோடு மன விருப்பத்தோடு செய்யுங்க. அப்பொழுது தான் அந்த செய்கிற வேலையை அது நிறுத்தியாக செய்ய முடியும். குடும்பத்திலையாக இருக்கட்டும், வேலை ஸ்தலத்தையாக இருக்கட்டும், எந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. அங்கே ஆண்டவர் நம்மளுக்கு கற்று தருகிறார். எப்படி சொன்னால், முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்பு, தாய் தப்ப வேலை செய்தால் முறுமுறுப்பு. அப்போ எப்படிங்க நம்ம இஷ்டான ஊரில் வாங்கி தருவாங்க? முதலாளி கேட்டார்னா அது முறுமுறுப்புனே வேலை செய்யுது. அவர் எப்படிங்க எனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார்ல. இதெல்லாம் இயேசு பார்த்துக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேணும்னா முறுமுறுப்பு இல்லாத எந்த வேலையாவது எடுத்து செய்யுங்க. ஏன்னா செய்கிற வேலையை என் தேவன் பார்க்குறார். அப்படி முறுமுறுப்பு இல்லாத செய்யுங்க. தற்கப்பு இல்லாமல், தர்க்கிப்புன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு மனசோடு எல்லாமே செய்யுங்க. தர்க்கிப் அப்படின்னு சொன்னால் கஷ்டத்தோடு செய்யாதீங்கன்றாங்க. எந்த வேலையுமே மன லகுவாக செய்யணுமா, இஷ்டமாக செய்யணும். எந்த வேலையுமே முறுமுறுப்பு இல்லாத இஷ்டப்பட்டு எந்த வேலை செய்தாலும் மன சந்தோஷத்தோடு செய்தீங்கன்னா அந்த வேலை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும். குடும்பத்தில் இருக்கிறோம், எல்லா இடத்துலையும் சரி, ஊழியத்தின் பாதை கூட செய்யுங்க. அந்த முறுமுறுப்பு வரக்கூடாது. ஆண்டவர் அதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலும் சொல்லுகிறோம் தகப்பனே, இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் அந்த முறுமுறுப்பு வராதபடிக்கும், இந்த வார்த்தை கேட்டுக்கொள்கிற பிள்ளைகள் மத்தியிலும் அப்பா அந்த தர்க்கிப்பு எங்களுக்குள்ளே வராதபடிக்கும், எசப்பா நாங்கள் உயர்த்தது விடாதபடிக்கு இந்த 2 காரியமும் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாதுப்பா. எசப்பா நாங்கள் உயர்த்த வேண்டும் என்றால் எங்களுக்குள்ள அந்த முறுமுறுப்பும் அந்த தர்க்கிப்பும் இல்லாதபடி எடுத்து போட்டு எங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று இந்த வார்த்தை கேட்டுக்கூட பிள்ளைகள் மத்தியிலும் அடியனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை உறுதிப்படுத்தி அதையெல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் உண்மையாய் அப்பா நாங்கள் உறுதியாய் உண்மை பற்றி கொண்டு அப்பா முறுமுறுப்பு இல்லாமல் அப்பா தர்க்கிப்பு இல்லாமல் நாங்கள் அப்பா அங்கே வேலைக்கு செய்யத்தக்கதாக எங்களுக்கு கிருபைகளை தாரும், வரங்களை தாரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையுடைய வாழ்க்கையில் அந்த முறுமுறுப்பிடம் தான் நாளில் எடுத்து போட்டுங்கப்பா. எல்லா காரத்தையும் எடுத்து போட்டு அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். காட் பிளஸ்.